வணக்கம் நண்பர்களே. CMOS VLSI சிஸ்டம்ஸ் பாடத்திற்காக இதுவரை 3 காணொளிகளை வெளியிட்டிருந்தேன். முதல் காணொளியில் டிரான்சிஸ்டர்கள் எவ்வாறு ஸ்விட்சாக வேலை செய்கிறது என்பதையும், இரண்டாவது காணொளியில் அந்த டிரான்சிஸ்டர்களை ஒன்றாக இணைத்து லாஜிக் கேட்ஸ்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும், மூன்றாவது காணொளியில் ஒரு சர்க்யூட் டயக்ராம் உருவாக்கிய பிறகு அதை ஐசியாக மாற்றுவதற்கு அந்த சர்க்யூட் டயக்ராமை முதலில் ஸ்டிக் டயக்ராமாகவும் பிறகு லேஅவுட் டயக்ராமாகவும் மாற்ற வேண்டும் என்பதையும், அந்த சர்க்யூட் டயக்ராமை ஸ்டிக் டயக்ராமாக மாற்றும் பொழுது ஒவ்வொரு லேயருக்கும் என்னென்ன நிறங்கள் வழங்குவது என்பதையும் மூன்றாவது காணொளியில் பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்போது நான்காவது காணொளியை ஒரு பயிற்சி வகுப்பாக உருவாக்கி இருக்கிறேன். ஏற்கனவே நாம் பயிற்சி செய்த லாஜிக் கேட்ஸ் என்பதனை சற்றே கடினமான பூலியன் எக்ஸ்பிரஷன்களுடன் மேலும் சில உதாரணங்களுடன் விளக்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை உங்களது கேள்வித்தாளில் சர்க்யூட் டயக்ராம் வழங்கி அதற்கு இணையான பூலியன் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்குமாறு அறிவுறுத்தினால் நீங்கள் எவ்வாறு அந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டும் என்பதையும் சில உதாரணங்களோடு விளக்கியிருக்கிறேன். இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் பதிவிடுங்கள். இப்போது காணொளி தொடங்குகிறது. வணக்கம். இந்த பயிற்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது லாஜிக் கேட்ஸ் யூசிங் CMOS டெக்னாலஜி. நம்ம ஏற்கனவே லாஜிக் கேட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத சில உதாரணங்களோட, அதாவது நாட் கேட், NAND கேட், NOR கேட், இன்னும் ஒரு சின்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இந்த காணொலியில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி CMOS லாஜிக் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 3 இன்புட் NOR கேட் எடுத்துக்கிறோம். அந்த நேம்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் 3 இன்புட் இருக்குது. அந்த இன்புட் வேரியபிளை இன்புட் A, இன்புட் B, இன்புட் C அப்படின்னு எடுத்துக்கோங்க. NOR கேட்டோட ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது OR கேட்டோட காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏதாவது ஒரு இன்புட் லாஜிக் 1 இருந்தாலும், ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலும் அவுட்புட் 0 ஆகிடும். இதே ஆர் கேட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 1ன்னு வரும். NOR கேட்டுங்கிறதுனால அதோட காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு 0 கிடைக்கும். எப்போ உங்களுக்கு எல்லா இன்புட்டும் 0வாக இருக்கோ அப்போ மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டு 1 கிடைக்கும். இதுதான் NOR கேட்டோட ஆப்ரேஷன். சரிங்களா? இப்போ இந்த 3 இன்புட் NOR கேட்டுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரைகிறது யூசிங் CMOS லாஜிக். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், CMOS லாஜிக்னா காம்பினேஷன் ஆஃப் PMOS அண்ட் NMOS டிரான்சிஸ்டர்ஸ். அதில் PMOS டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பாசிட்டிவ் சப்ளை பக்கத்துலையும், NMOS டிரான்சிஸ்டருங்கிறத நெகட்டிவ் சப்ளை பக்கத்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம்? 2 அப்ரோச் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்று, ஆர் ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா PMOS டிரான்சிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதாகவும், அண்ட் ஆப்ரேஷனாக இருந்தால் PMOS டிரான்சிஸ்டர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுறதாகவும் யோசிக்கலாம். இது அப்ரோச். நான் 2வது அப்ரோச் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பூலியன் எக்ஸ்பிரஷனில் ஆர் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ARB, அதை புல் டவுன் நெட்வொர்க் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். புல் டவுன் நெட்வொர்க், அதாவது NMOS லாஜிக் வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, முதல்ல டேக் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து NOR கேட்டாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்டை விட்டுட்டு ஒரு ஆர் ஃபங்க்ஷனாக பார்க்கணும். அவ்வளோதான். ஆர் ஃபங்க்ஷன்னா என்ன? ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட்டு 1 ஆகுது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இங்கே நம்மக்கிட்ட 3 டிரான்சிஸ்டர் இருக்குது, ABC. இந்த 3 டிரான்சிஸ்டரில் எது ஒன்று ஆனாலும் உங்களுக்கு அவுட்புட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் சப்ளையில் கனெக்ட் ஆகுது. அவ்வளோதானுங்களா? ஏதாவது ஒன்று ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் பேரலல்னு யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இங்கே நம்மளுடைய இன்புட் A இருக்குது, அதை இந்த டிரான்சிஸ்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே இன்புட் B இருக்குது, அந்த Bங்கிற இன்புட்டை 2வது டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். இன்புட் C இருக்குது, அது 3வது டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ நம்மளுடைய லாஜிக் என்னென்னா, ஏதாவது ஒரு இன்புட் 1ன்னு கொடுங்களேன். இது NMOS டிரான்சிஸ்டர் தானே, 1 கொடுத்தா ஆன் ஆகும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் C1 கொடுக்குறேன்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்? ஆன் ஆகும்.
ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆனாலும் இந்த ஒய்ங்கிறது என்ன ஆகிடும், அவுட்புட் நோடில் கனெக்ட் ஆகிடும். எப்படியும் NMOS வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நீங்கள் இதை ஆர் ஃபங்க்ஷன் மாதிரி யோசிச்சிங்கன்னா அவுட்புட் நேச்சுரலாக என்ன ஆகிடுது, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்குது, அதாவது 0ன்னு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆர் மாதிரி யோசித்தாலும் அவுட்புட்டு காம்ப்ளிமெண்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டேக் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபங்க்ஷன். நார்னா நீங்கள் அதை ஆர் மாதிரி யோசிங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஷினில் ஆர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை நார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட்டை கனெக்ட் பண்ணணும். சரிதானுங்களா? CMOS லாஜிக் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ட்ரூ ஃபங்க்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது நார் நேண்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஆர் அண்டு ஃபங்க்ஷன் வேணும்னா இந்த நார் அல்லது நேண்ட் கேட்டோட அவுட்புட்டை ஒரு நாட் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்து மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரூ ஃபார்ம் ஆர் அன்காம்ப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் அவுட்புட்டுங்கிறது கிடைக்கும். சரிதானுங்களா? ஸோ நீங்கள் டேக் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபங்க்ஷன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் ஆக்டிவேட் ஆனாலும் உங்களுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகணும். ஸோ எனி ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் கேன் பி ஒன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற பூலியன் எக்ஸ்பிரஷனில் NMOS டிரான்சிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் போதும். இல்லை எல்லா இன்புட்டும் கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும், அப்போ தான் அவுட்புட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்விட்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. நான் ஸ்விட்சஸ்னு சொன்னது NMOS டிரான்சிஸ்டர் ஆக்ட் ஆஸ் அ ஸ்விட்ச். சரிதானுங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, எதர் A ஆர் B ஆர் C ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். அப்படிங்கிற பட்சத்தில் டிரான்சிஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்க. எனி ஒன் கேன் பி, எனி ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் கேன் பி லாஜிக் ஒன். எல்லாமே ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன். NMOSல என்ன ரியலைஸ் பண்ணுறீங்களோ அதோட ஆப்போசிட்டை நீங்கள் PMOSல இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே டிரான்சிஸ்டர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், பேரலல் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டரோட ட்ரெயின் எண்டு இன்னொரு டிரான்சிஸ்டரோட ட்ரெயின் எண்டையும் ஒரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் எண்டு இன்னொரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் எண்டோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் என்னன்னு சொல்லலாம், பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் எண்டு சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கு, ட்ரெயின் எண்டு இன்னொரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த டிரான்சிஸ்டரோட ட்ரெயின் எண்டு இன்னொரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்கு நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், சீரீஸில் இருக்குன்னு சொல்லலாம். சரிதானுங்களா? இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்காக 3 இன்புட் NAND கேட் கொடுத்துருக்குறேன். முன்ன சொன்ன அதே வழிமுறையை பாருங்கள். இந்த ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் NAND கேட்டுங்கிறது AND கேட்டோட காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அதாவது எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கும்பொழுது மட்டும் அவுட்புட்டு 0 ஆகும். ஏதாவது ஒரு இன்புட்டு 0வாக இருந்தாலும் அவுட்புட்டு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு இன்புட், இந்த இன்புட் தான் இல்லை, இந்த இன்புட் தான் இல்லை, ஏதாவது ஒரு இன்புட் 0வாக இருந்தாலும் கொடுத்துருக்கிற 3 இன்புட் வேரியபிள்ஸ் இருக்குது, ABCன்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஒரு இன்புட் லாஜிக் 0வாக இருந்தாலும் என்ன ஆகும், அவுட்புட்டு 1ன்னு கிடைக்கும். அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது பாருங்கள், A.B.C the whole bar. அதாவது எப்போ எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கோ அப்போ தான் அவுட்புட் 1 ஆகும் அப்படிங்கிறது AND ஃபங்க்ஷன். அதோட காம்ப்ளிமெண்ட் எப்போ எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கோ அப்போ தான் அவுட்புட் என்னவாகும், 0ன்னு ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அதை காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஆக்சுவல் ஃபங்க்ஷனாக பார்க்கணும். இதை ஒரு AND ஃபங்க்ஷனாக பாருங்கள். எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் என்னவாகும், 0வாகும். இப்போ எல்லா இன்புட்டும் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுவிட்சஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், சீரீஸ். சரிதானுங்களா? இங்கே நான் சுவிட்சஸ்ன்னு சொல்கிறது NMOS டிரான்சிஸ்டரை பொறுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ NMOS டிரான்சிஸ்டர் 3 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, A.B.C இல்லையா? 3 AND ஃபங்க்ஷனில் இருக்குது, A.B.Cன்னு இருக்கிறதுனால 3 டிரான்சிஸ்டர்ஸை நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் NMOS டிரான்சிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் PMOS டிரான்சிஸ்டர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணும். சரிதானுங்களா? இதுக்கு முன்னால் நம்ம வரைஞ்ச டயக்ராமை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு சீரீஸ் பேரலல் கனெக்ஷன்ஸ் வரைஞ்சி இந்த டயக்ராமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததை நம்ம பார்க்குறது 2 இன்புட் XOR கேட். XOR கேட்டோட டெஃபினேஷன் என்ன, நீங்கள் அது எத்தனை இன்புட் XORனு பாருங்கள்.
இங்கே நம்ம எடுத்திருக்கிறது 2 இன்புட், இன்புட் ஏ இன்புட் பி அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ கொடுத்துருக்கிற இன்புட்டில் ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கணும். இந்த டைமில் என்ன இன்புட் கொடுக்குறோம்? 0 0ன்னு கொடுக்குறோம் 2 வேல்யூ. அந்த இன்புட் காம்பினேஷனில் எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள். இதில் 0 1s இருந்துச்சுன்னா அவுட்புட் 0. ஒருவேளை ரெட்டப்படையில், அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் 1s இருந்துச்சுன்னா அவுட்புட் 0. இப்போ இதில் பாருங்கள், இன்புட் ஏவும் 1, இன்புட் பியும் 1. அதனால் எத்தனை 1 இருக்குது? 2 1s. 2ங்கிறது ஈவன் நம்பர், அதனால் அவுட்புட் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. ஒருவேளை இந்த காம்பினேஷனில் கொடுங்க, இன்புட் ஏ 0வாக இருக்குது, இன்புட் பி 1ஆக இருந்துச்சுன்னா இதில் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் 1ஆக இருக்குது. 1 அப்படிங்கிறது ஆட் நம்பர்னால அவுட்புட் என்ன ஆகிடுது? 1 ஆகிடுது. சரிதானுங்களா? இதே மாதிரி இன்னொரு இன்புட் காம்பினேஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை CMOS லாஜிக் மூலமாக எப்படி ரியலைஸ் பண்ணுறது? அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. XOR கேட் பொறுத்த வரைக்கும் AB பார் ப்ளஸ் A பார் B. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டேக் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபங்க்ஷன். இப்போ இது XOR கேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? XNOR கேட். XNOR கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதி அதோட அவுட்புட்டில் காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ XNOR கேட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் XOR கேட் அப்படிங்கிற ஒரு சின்ன அடையாளம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிதானுங்களா? ஆனால் உங்களுக்கு வர்ற அவுட்புட் என்ன? XNOR-ஐ காம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு XOR அவுட்புட்டில் கிடைக்குது. இப்போ XNOR-ஓட எக்ஸ்பிரஷன் என்னன்னா AB ப்ளஸ் A பார் B பார். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஒவ்வொரு டேர்ம் தனித்தனியாக பாருங்கள். இது AB, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏயும் 1ஆக இருக்கணும், பியும் 1ஆக இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். சரிங்களா? இது அண்ட் ஆப்ரேஷன், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? எப்போ ஆல் மஸ்ட் பி 1, ஏயும் 1ஆக இருக்கணும், பியும் 1ஆக இருக்கணும், அப்போ மட்டும்தான் Y 1 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆனதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகிடும்? அவுட்புட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகி 0ன்னு தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இங்கே நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஏ பி ரெண்டுமே 1ஆக இருந்தால் தான் இந்த இடத்துல அவுட்புட்டு 1 ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுது? ஏபிங்கிறது ஒரு அண்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் NMOS டிரான்சிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே தான் ரெண்டாவது இருக்கிற டேர்மும் A பார் B பார். சரிங்களா? அது என்ன ஆகணும்? ரெண்டும் 1ஆக இருந்தால் தான் அவுட்புட் என்னவாகும்? உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் எப்போ 1 ஆகுதோ, அதாவது இங்கே நமக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? ஸோ எனி 1 கேன் பி 1 அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்சிஸ்டர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்? பேரலலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்கு AB இன்புட் எடுக்கிற NMOS டிரான்சிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்கு A பார் B பார் இன்புட் எடுக்கிற NMOS டிரான்சிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர் ஃபங்க்ஷன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் உங்களுக்கு அவுட்புட்டு ட்ரூ ஆகும். அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடுது? நீங்கள் பேரலலில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸ் நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க, அதே PMOSல என்ன ஆயிடுச்சு? ஏயும் பியும் பேரலலில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த A பார் B பார் இங்கே சீரீஸில் இருக்குது, இங்கே அதே PMOS டிரான்சிஸ்டரில் பேரலலில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் எப்படி கனெக்ட் பண்ணிடுறீங்க? சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த லைன் நீங்கள் போட்டே ஆகணும், இது போடாமல் இருக்கக்கூடாது. அடுத்ததை நம்ம பார்க்குறது 2 இன்புட் XNOR கேட். 2 இன்புட் எடுத்துருக்குறோம் AB. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் XOR கேட்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதோட காம்ப்ளிமெண்ட். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் 1s இருந்தாலோ இல்லை 0 1s இருந்தாலோ அவுட்புட் என்னவாயிடும்? 1ன்னு கிடைக்கும். எப்போ ஆட் நம்பர் ஆஃப் 1s இருக்கோ அப்போ மட்டும் அவுட்புட்டு 0வாக கிடைக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் XOR கேட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் முதல்ல பார்க்குறோம். பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபார் XNOR கேட் என்னன்னா A பார் B பார் ப்ளஸ் AB. இதை நீங்கள் மாற்றி எழுதினாலும் தவறில்லை. இப்போ என்ன பண்ணுறேன்? இதை NMOS லாஜிக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் PMOS லாஜிக் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா PMOSோட வேலை என்னன்னா அவுட்புட்டை லாஜிக் 1க்கு கொண்டு போகுது. அதனால் அது பாசிட்டிவ் லாஜிக். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் NMOSல நீங்கள் ரியலைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பாசிட்டிவ் லாஜிக் எடுத்துக்கக்கூடாது, நெகட்டிவ் லாஜிக் எடுக்கிறீங்க. NMOSோட வேலை என்னன்னா அவுட்புட்டை 0க்கு கனெக்ட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறீங்க? இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க. இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? XNORோட காம்ப்ளிமெண்ட் XOR. ஸோ A பார் B ப்ளஸ் AB பார்
த ஹோல் பார் பண்ணும்போது அது எக்ஸ்னாருக்கு ஈக்குவல் ஆகிடுது. இதை எப்படி ரியலைஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஏபி பார். ஸோ இங்கே பாருங்கள் ஏபி பார். இது அண்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ஏ பார் பி. ஸோ ஏ பார் பி இதுவும் அண்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அவுட்புட்டு 1 ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அது ஆர் ஃபங்க்ஷன். எது ஒன்றா இருந்தாலும் பரவாயில்லைங்கும் போது என்ன பண்ணிடுறோம்? எனி ஒன் கேன் பி அப்படிங்கும்போது அது பேரலில் வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ் மொத்தமாக என்ன பண்ணிடுறோம்? பேரலில் கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிமாஸ் லாஜிக் அப்படிங்கிறது என்மாஸோட காம்ப்ளிமெண்ட். இங்கே ஏ பார் பி சீரீஸில் இருந்துச்சுன்னா ஏ பார் பி பேரலல் கனெக்ஷன். ஏபி பார் சீரீஸ் கனெக்ஷன்னா இங்கே ஏபி பார் பேரலல் கனெக்ஷன். நீங்கள் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுத்து இந்த ட்ரூத் டேபிளில் இருக்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் இது எக்ஸ்னார் கேட்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது பாஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக். அதே எக்ஸ்ஆர் கேட் இதுக்கு முன்னால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிரான்சிஸ்டர் தேவைப்படுது? எக்ஸ்ஆர் கேட் எடுத்து பாருங்கள். எக்ஸ்ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 8 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. இதில் ஏ பார் பி பார்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே இன்புட்டை ஒவ்வொரு முறையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 டிரான்சிஸ்டர்ஸ் தேவைப்படும். நீங்கள் டயக்ராமில் பார்க்குறது 8 டிரான்சிஸ்டர்ஸ், மேலே 4 பிமாஸ், கீழே 4 என்மாஸ். இது இல்லாமல் 4 டிரான்சிஸ்டர்ஸ். ஏலேருந்து ஏ பார் கிடைக்கணும்னா அதுக்கு 2 டிரான்சிஸ்டர், பியிலேருந்து பி பார் கிடைக்கிறதுக்கு அதுக்கு 2 டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ டோட்டலாக 12 டிரான்சிஸ்டர்ஸ் இருந்தால் தான் உங்களால் எக்ஸ்ஆர் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதே சில நேரங்களில் இந்த மாதிரியான சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு எக்ஸ்ஆர் கேட்டை ரியலைஸ் பண்ணும். சரிங்களா? அதில் ஒரு உதாரணம் தான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பாஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக் பொறுத்த வரைக்கும் இன்புட்டுங்கிறது எல்லா முறையும் கேட்டில் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் சோர்ஸ் ஆர் ட்ரெயின் டெர்மினலில் கூட கனெக்ட் பண்ணலாம். சரிதானுங்களா? இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நம்ம டிசைன் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே டிசைன் பண்ணுறது எக்ஸ்ஆர் கேட்டாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். 0 0 எடுத்துக்கிறோம். 0 பியும் 0. இங்கே இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸ்க்கெலாம் நம்ம நேம் கொடுத்துருவோம். T1 இந்த டிரான்சிஸ்டர், T2 இந்த டிரான்சிஸ்டர், T3 இந்த டிரான்சிஸ்டர், T4. இங்கே நான் ஒரு சின்ன டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதில் எந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏக்கு இன்புட் 0 கொடுத்ததுனால இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆயிடுச்சு? ஆன் ஆயிடுச்சு. ஸோ T1 ஆன், அது ஒரு பிமாஸ் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி பி இன்புட்டு T2வில் கொடுத்துருக்கிறீங்க, அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இந்த எண்டுக்கு போயிடும். இப்போ பி இன்புட் 0 தானுங்களே, இந்த 0 இன்புட் இங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரியே ஏ இன்புட் இங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதே லைன் தான் இங்கே வருது. அப்போ இந்த 0ங்கிறது இங்கே பாஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ அந்த ரெண்டு இன்புட்டையும் என்மாஸ் டிரான்சிஸ்டரில் இன்புட்டாக கொடுத்துருக்கீங்க. இங்கே இப்போ 0 கொடுத்தா என்ன ஆகும்? 2 டிரான்சிஸ்டரும் ஆஃப் ஆகிடும். உங்களுடைய ஒய் அவுட்புட்டுங்கிறது இந்த ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜங்ஷன் 0ங்கிற வேல்யூவில் இருக்கிறதுனால அவுட்புட் என்ன ஆகிடுது? 0ன்னு ஆகுது. வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்புட் காம்பினேஷன் A0 B1 கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 0ங்கிறத இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதனால் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் 1 கொடுத்ததுனால இந்த டிரான்சிஸ்டர் T2ங்கிறது ஆஃப். அதே இன்புட் இந்த B இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட் தான் இங்கே வந்து டிரான்சிஸ்டர் 4 கொடுத்துருக்கிறதுனால 1 கொடுக்கறதுனால டிரான்சிஸ்டர் 4 என்ன ஆகிடுது? ஆன் ஆகிடுது. இந்த A இன்புட் அப்படிங்கிறது இங்கே வந்து டிரான்சிஸ்டர் 3க்கு இன்புட்டாக வர்றதுனால இது என்ன ஆகிடும்? 3ங்கிறது 0 கொடுத்தா ஆஃப் ஆகும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப். T3 ஆஃப், T4 ஆன். இது சீரீஸ் ஸ்விட்ச். எப்படியும் இது ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகிட போகுது? இந்த ஸ்விட்ச் கீழே கனெக்ட் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை நீங்கள் மறந்துடலாம். மேலே என்ன இருக்குது? இது ஆன் ஆயிருக்கு. இது ஆன் ஆனால் என்ன பண்ணும்? இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜை இந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குது? இந்த லாஜிக் 1 அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த நோடு என்ன ஆகிடுது? லாஜிக் 1ன்னு இருக்கிறதுனால இந்த அவுட்புட் என்ன ஆகிடும்? உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப், டோன்ட் வரி. இது நீங்கள் 1 கொடுத்தீங்க, இது ஆஃப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வேல்யூ இந்த பக்கம் பாஸ் ஆகாது. அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்னன்னு கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. சரிதானுங்களா? இது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட். வெறும் 4 டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி
ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு உங்களால் உருவாக்க முடியும். சரிதானுங்களா? ஆனால் கனெக்ஷன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. இது ஒவ்வொரு லாஜிக் கேட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் வடிவமைக்கணும். இது நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த ப்ரொசீஜரை எந்த லாஜிக் கேட் எந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இது அப்படி இல்லை. சரிங்களா? டிசைன் பண்ணுறது கஷ்டம், ஆனால் இது ரொம்ப கம்மியான டிரான்சிஸ்டர்ஸில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட கொடுத்துருக்குறேன். இது டிரான்ஸ்மிஷன் கேட் லாஜிக்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன் கேட் அப்படிங்கிறது என்னன்னா பேரலல் காம்பினேஷன் ஆஃப் பிமாஸ் அண்ட் என்மாஸ். இதில் ஏதாவது ஒரு இன்புட் காம்பினேஷன் மட்டும் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 1-1 காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த காம்பினேஷன் எடுத்து வேணாலும் செக் பண்ணுங்கள். A1 B1. ஸோ A1 B1, A பார் என்னவாயிடுது 0, B பார் என்னவாயிடுது 0. இப்போ A1 கொடுத்ததுனால இந்த 1 எங்கே கனெக்ட் ஆகுது? இந்த என்மாஸ். இந்த என்மாஸ் ஆன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த A பார் 0வாக இருக்கிறதுனால 0ங்கிற இன்புட் கொடுத்தா இந்த பிமாஸும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேரலல் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடுச்சு. அதனால் இந்த இன்புட் 0ங்கிறது என்ன ஆகும்? இந்த பக்கத்தில் உங்களுக்கு அவுட்புட்டாக பாஸ் ஆகும். இது கூட ஒரு டைப் ஆஃப் பாஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக் தான். ஆனால் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாமல் என்மாஸ் அண்ட் பிமாஸ்ங்கிற 2 டிரான்சிஸ்டர்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? இப்போ ஆப்போசிட் கேஸ்க்கு வருவோம். இங்கே என்ன நடக்குது? இந்த 1 கொடுத்துருக்குறீங்க. இந்த 1ங்கிறது பிமாஸ் டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த 0ங்கிறத என்மாஸ் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, அதனால இதுவும் ஆஃப் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 இன்புட்டில் ஏதோ ஒன்று தான் அவுட்புட்டுக்கு பாஸ் ஆகணும். அதில் பி பார்ங்கிறது பாஸ் ஆகுது. இங்கே பி பார் பொறுத்த வரைக்கும் 0, அதனால் உங்களுடைய அவுட்புட் என்னவாயிடுது? 0ங்கிறது கிடைக்குது. ஏன்னா நான் 1-1 எடுத்துருக்கிறேன் இல்லையா? B1 B பார் 0, அதனால் அவுட்புட்டு 0 கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் வேறு இன்புட் காம்பினேஷனுக்கு நீங்கள் இந்த சர்க்கியூட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எத்தனை டிரான்சிஸ்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் படி 4 டிரான்சிஸ்டர். இது இல்லாமல் உங்களுக்கு A பார் B பார் இருக்கிறதுனால அதுக்கு அடிஷ்னலாக 4 டிரான்சிஸ்டர்ஸ் தேவைப்படும். இது ஒரு அப்ரோச். இதுவும் CMOS லாஜிக் தான். இதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன் கேட் அப்ரோச். சரிங்களா? அடுத்ததான் நம்ம காம்ப்ளெக்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் ஸ்டாட்டிக் CMOS. இந்த உதாரணத்தில் என்ன பார்க்குறோன்னா ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. A plus B dot C plus D the whole bar. சரிங்களா? இதை எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த இன்னர் டேர்ம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த இன்னர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா C plus D, C or D இல்லையா? ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட்டு ட்ரூ ஆகும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் த ஃபங்க்ஷனாக இதை பாருங்கள். ஸோ CRD அப்படிங்கும்போது என்மாஸ் டிரான்சிஸ்டரில் C அண்ட் D இன்புட்ஸை எடுத்துக்கிற என்மாஸ் டிரான்சிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த 2 டிரான்சிஸ்டர் என்ன ஆகுது? அண்ட் ஆப்ரேஷன் வித் B. அதாவது பியும் ட்ரூவாக இருக்கணும், CRDயும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? 1 ஆகும். அதனால் என்ன பண்ணிடுறீங்க? பிங்கிறத இதுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்ததாக இந்த என்டையர் டேர்மும் A ப்ளஸ் கூட வந்துடுது. அதாவது A லாஜிக்கல் ஆர் அப்படின்னு வந்துடுது. ஆர்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? எய்தர் ஆர் மாதிரி யோசிக்கணும். ஸோ A அப்படி இல்லைன்னா B டாட் CRD அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஏங்கிறது எங்கே வந்துடும்? பேரலில் வந்துடும். இங்கே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள். இங்கே C அண்ட் D பேரலல். ஸோ C அண்ட் D சீரீஸ். அந்த C அண்ட் D பேரலல் ஸ்ட்ரக்சரோட B சீரீஸில் வருது. இங்கே என்ன பண்ணிடுறீங்க? அது கூட Bயை பேரலில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரலல் அப்படின்னா 2 எண்டும் கனெக்ட் ஆகணும். இங்கே இருக்கிறது சோர்ஸ் எண்டு, இங்கே இருக்கிறது ட்ரெயின் எண்டு. இந்த சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் எண்டையும் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் எண்டையும் நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணால் அது பேரலல் காம்பினேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முயற்சி பண்ணலாமா? நான் ஓரலாக சொல்லிடுறேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது? B அண்ட் C பேரலாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? B or C. இது 2 என்ன பண்ணுது? A கூட சீரீஸில் இருக்குது. அப்போ A ட்ரூவாக இருக்கணும், இந்த B or C ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் என்ன ஆகும்? கிரவுண்ட் பொட்டன்ஷியலோட கனெக்ட் ஆகும். அப்போ ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணுங்கும் போது அது அண்டு ஃபங்க்ஷன். இந்த மொத்த ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னா D கூட
பேரலாக இருக்குது. அப்போ ஆர் டி. ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இப்படி மொத்த ஃபங்க்ஷனுக்கும் ஹோல் பார் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட பூலியன் எக்ஸ்பிரஷன் கிடச்சிடும். சரிங்களா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடிஷ்னலாக 2 கொஷின் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் 2 இன்புட் அண்ட் கேட் ரியலைஸ் பண்ணுறது, வேறு ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் ஒரு 5 வேரியபிள் ABCDE அப்படிங்கிற 5 வேரியபிளில் பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் பதிவிடுங்க.